அஸ்ஸலாமு அலைக்கும் வஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் வாழ்க்கையில் பல சமயங்களில் எவ்வளவு முயற்சி செய்தாலும் நடக்காமல் போக முடியாதவை என்று தோன்றும் பல விஷயங்கள் இருக்கலாம். மனிதர்களின் முன் எல்லா கதவுகளும் மூடப்படும்போது, எல்லா நம்பிக்கைகளும் மறையும்போது நமக்கு திறந்து கிடைக்கும் ஒரே கதவு எல்லாம் வல்லகருணை மிக்க நம் இறைவனின் கதவாகும். அந்த இறைவனிடம் எப்படி கேட்க வேண்டும், எப்போது கேட்க வேண்டும், எவ்வாறு கேட்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டால் இன்ஷா அல்லாஹ் எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும். என் வாழ்க்கையில் அப்படி ஒரு அற்புதத்தை காட்டிய என் மிகப்பெரிய தேவைகளுக்காக நான் இறுக பிடித்திருக்கும் ஒரு சக்தி வாய்ந்த திக்ரை பற்றியும் அதை செய்ய வேண்டிய முறையை பற்றியும் இன்று பகிர்ந்து கொள்கிறேன். என் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு தருணத்தில் ஒரு விஷயம் 2 நாட்களுக்குள் நடக்காவிட்டால் என் வாழ்க்கையே மாறிப்போயிருக்கும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. எல்லா வகையிலும் இனி அது நடக்காது என்று நான் முழுமையாக உறுதியாக நம்பியிருந்தேன். ஏனெனில் அவ்வளவு பெரிய விஷயம் சில மணி நேரங்களில் சரியாகிவிடும் என்று கற்பனை செய்யவே முடியவில்லை. ஆனால் என் இறைவனின் திறமையில் எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது. அவன் விரும்பினால் எதுவும் நடக்கும் அல்லவா? அந்த ஒரே நம்பிக்கையில் அன்று இரவு நான் எழுந்தேன். நன்றாக உழு செய்து வேறு யாரும் பார்க்காத உலகமே உறங்கும் அந்த அமைதியான நேரத்தில் நான் தஹஜ்ஜுத் தொழுகைக்காக நின்றேன். தொழுகையில் என் எல்லா துக்கங்களையும் இறைவனிடம் சொன்னேன். தொழுகை முடிந்த பிறகு என் கைகளை உயர்த்துவதற்கு முன்னான் ஒரு திக்ரை சொல்ல ஆரம்பித்தேன். சுவர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷமாக கருதப்படும் அந்த திக்ர் யா அர்ஹமராஹிமீன். இதன் பொருள் கருணை செய்பவர்களில் மிகவும் கருணையுடையவனே. நான் 1000 முறை இந்த திக்ரை சொல்லத் தொடங்கினேன். ஒவ்வொரு முறை சொல்லும்போதும் என் இதயம் நொறுங்கியது, என் கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழிந்தன. என் இறைவனின் கருணையை நினைத்து என் அவல நிலையை அவனிடம் சொல்வது போலவே ஒவ்வொரு திக்ரும் இருந்தது. 1000 முறை சொல்லி முடித்தபோது என் மனதில் ஒரு அமைதி நிரம்பியது. பின்னர் நான் என் கைகளை வானத்தை நோக்கி உயர்த்தி கண்ணீருடன் என் தேவையை இறைவனிடம் சொன்னேன். என் துக்கங்களை சொல்லி நான் அழுது கொண்டே இருந்தேன். அந்த நேரத்தில் ஆச்சரியமாக வெளியே நல்ல மழை பெய்யத் தொடங்கியது. அந்த மழைத்துளிகள் பூமியை குளிர்விப்பது போல என் இறைவனின் கருணை என் இதயத்தில் பொழிவது போல் உணர்ந்தேன். அப்போதே என் இதயத்திற்கு உறுதியாக தோன்றியது, என் பிரார்த்தனை இறைவன் கேட்டிருக்கிறான், எனக்கு பதில் கிடைக்கப் போகிறது என்று. அல்ஹம்துலில்லாஹ், விடிந்து சில மணி நேரங்களில் ஒருபோதும் நடக்காது என்று நினைத்த அந்த விஷயம் மிகவும் ஆச்சரியமாக எனக்கு சாதகமாக நடந்தது. இறைவனுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. பிரியமான சகோதரர்களே, இதுதான் அந்த திக்ரின் சக்தி. யா அர்ஹமர் ராஹிமீன் என்ற திக்ர் வெறும் வார்த்தை அல்ல, அது அல்லாஹுவின் கருணையின் கதவை தட்டி அழைப்பதாகும். தஹஜ்ஜுத் தொழுகையின் நேரத்தில் பிரார்த்தனைக்கு சிறப்பாக பதில் கிடைக்கும் என்று முஹம்மது நபி ஸல் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இந்த திக்ர் சேர்ந்தால் அதன் சக்தி பன்மடங்காகிறது. உங்கள் மனதில் ஏதேனும் ஹலாலான நோக்கங்கள் உள்ளனவா? எவ்வளவு முயற்சித்தும் ஒரு வீடு என்ற கனவு நனவாகவில்லையா? பல வருடங்களாக ஒரு குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? பொருத்தமான திருமணம் நடக்காமல் கவலைப்படுகிறீர்களா? கடன்கள் தலைக்கு மேல் ஏறி வாழ்க்கை தடுமாறுகிறதா? நல்ல வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறீர்களா? எதுவாக இருந்தாலும், உங்கள் தேவை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் இன்று இரவு முதல் இதை முயற்சித்து பாருங்கள். தொடர்ச்சியாக 7 நாட்கள் தஹஜ்ஜுத் தொழுகைக்கு பிறகு கிப்லாவை நோக்கி அமர்ந்து மற்ற எண்ணங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து முழு கவனத்துடனும் நம்பிக்கையுடனும் 1000 முறையா அர்ஹமர் ராஹிமீன் என்று சொல்லுங்கள். ஒவ்வொரு முறை சொல்லும்போதும் அல்லாஹுவின் கருணையை மனதில் தியானியுங்கள். பின்னர் உங்கள் தேவைகளை கண்ணீருடன் இறைவனிடம் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளில் அல்லது 7 நாட்களுக்குள் உங்கள் பிரார்த்தனைக்கு பதில் கிடைத்திருக்கும். உங்கள் துக்கத்திலிருந்து விடுபட ஒரு வழியை இறைவன் உங்களுக்கு முன் திறந்து தருவான். இது வெறும் அனுபவ குறிப்பு அல்ல, இறைவனின் கருணையில் முழுமையாக நம்பிக்கை வைத்து பிரார்த்தித்தால் முடியாதவை முடியும் என்ற உறுதியாகும். அல்லாஹுவின் கருணையை விட இந்த உலகில் பெரியது எதுவும் இல்லை. அந்த கருணையை கேட்டு வாங்குவதற்கு மிக சிறந்த வழிகளில் இதுவும் ஒன்று. எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரின் ஹலாலான நோக்கங்களையும் நிறைவேற்றட்டும். நம் துயரங்களை நீக்கி மகிழ்ச்சியை வழங்கட்டும். ஆமீன்.